ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையரார்கியில் ஒருத்தன் வந்து உன் லீடர், நீ மேனேஜராக இருக்கீங்க, இல்லை டைரக்டராக இருக்கீங்க, ஒரு லீடராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க வந்துட்டு உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுற டயத்தில் சப்போஸ் அவன் நினச்சிட்டான்னு வச்சுங்களேன், உங்களை விட இன்னொரு லீடர் பெஸ்ட்டு, இன்னொரு மேனேஜர் பெஸ்ட்டு, உங்கள் இன்னொரு லீடு வந்து பெஸ்ட்டு அப்படின்னு உங்களுக்கு கீழே இருக்கவங்க நினச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துலையே நீங்கள் உங்கள் ரோலை சரியாக பண்ணலை, செத்துட்டீங்கன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட அதான். உங்களை விட ஒருத்தன் பெட்டராக நான் பார்த்துட்டேன், நீங்கள் தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டா என்ன அர்த்தம்னா அந்த ரோலை நீங்கள் சரியாக பண்ணலை, ஆர் அவன் எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் மீட் பண்ணல. ரெண்டுமே ஒன்று தான், கரெக்டாக? அப்போ அந்த ஒரு தருணம் வந்து உங்கள் ரோலை நீங்கள் சரியாக பண்ணலைங்கிறதுக்கு கிட்டத்தட்ட சூசைடுக்கு சமமானது. ஸோ கொடுக்கப்பட்ட ரோலை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நீ உனக்கு தேவைங்கிறத பேசுறது கிடையாது. லீடு ரோலோ, மேனேஜர் ரோலோ, டைரக்டர் ரோலோ, லீடர்ஷிப் ரோலோ, உனக்கு எதிர்த்தாப்புல இருக்கவனா எப்படி வின் பண்ணுற, வின் பீப்புள் அப்படிம்பாங்க இல்லையா, அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட்டு. அதே பர்சனல் லைஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒய்ஃப் இருக்காங்க, கணவன் இருக்கான் அப்படின்னா ஒரு ஒய்ஃப் வந்துட்டு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு திடீர்னு நினைக்கிறாங்க, இவன் வந்து நான் இவனை விட ஒரு பெட்டரான ஒருத்தன் கிடைக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. இல்லை லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, லவ்வர் ஸ்டேஜில் வந்துட்டு இவனை விட இன்னொரு லவ்வர் பெட்டர் நினச்சிட்டாங்கன்னா நீ செத்துட்டேன்னு இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் எல்லா ரோல்ஸுமே இங்கே இம்பார்ட்டன்ட். ஆஃபீஸில் மட்டுமே ரோல் வி ஆர் நாட் பிளேயிங். எல்லா இடத்துலையுமே பர்சனல் லைஃப்பில் நம்ம ரோல் ப்ளே பண்ணுறோம். உனக்கு ஒரு குழந்தை இருக்குது, நீ அப்பா ரோல் ப்ளே பண்ணுற, அம்மா ரோல் ப்ளே பண்ணுற. அந்த குழந்தை நினச்சிச்சுன்னு வச்சுங்களேன், இவங்களை விட இன்னொருத்தவங்க வந்து பெட்டர் அம்மா வந்திருக்கலாமோ, இவங்களை விட இன்னொரு அப்பா வந்து பெஸ்ட்டாக இருந்திருக்கலாம் நினச்சிட்டாங்கன்னா நீ அந்த தகுதி இழந்துடுற. ஸோ உங்களுக்கு எதிர்த்தாப்புல இருக்கவங்கள உங்களுக்கு கன்சிடர் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு கரெக்டாக நீங்கள் லீட் பண்ணுறீங்க, டைரக்ட் பண்ணுறீங்கன்னா தான் அந்த ரோல் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ரோலு நீங்கள் ப்ளே பண்ண மறந்துட்டீங்க, தப்பாக ப்ளே பண்ணுறீங்க, யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் த ரோல் அப்படிங்கிறதான் வந்துடும். ஸோ தொடர்ந்து சொல்கிறேன், எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணிக்கிங்க லைஃப்பில். உங்களுக்கு ஒரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு, பர்சனல் லைஃப்லையோ, அஃபிஷியல் லைஃப்லையோ, ப்ரொஃபஷனல் லைஃப்லையோ கொடுத்துருக்குன்னா அதை கரெக்டாக ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிறத செய்கிறது கிடையாது, உங்களுடைய பர்சனல் தேவைகளை செய்கிறது கிடையாது அந்த ரோல். எதிர்த்தாப்புல இருக்கவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னா அவங்க கேட்கறத நீங்கள் செய்கிறது தான், அதை பூர்த்தி செய்வது அந்த ரோல். இல்லைன்னா அந்த ரோல் வந்து விளையிடுங்க. அப்பாவாக இருக்காதீங்க, கணவனாக இருக்காதீங்க, லவ்வராக இருக்காதீங்க, லீடாக இருக்காதீங்க, மேனேஜராக இருக்கீங்க, டேரக்டராக இருக்காதீங்க, லீடராக இருக்காதீங்க, வெளியே போயிருங்க. ஏன் அதை கட்டிட்டு அழுகிறீங்க? ஸோ இட்ஸ் நாட் ஃபார் த செல்ஃப் பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது, அது செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது அந்த ரோல். இந்த ரோலே எதிர்த்தாப்புல இருக்கவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ரோல் தான். அதை தயவுசெய்து புரிஞ்சுக்க நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களை விட இன்னொருத்தன் பெட்டர், உங்களை விட இன்னொருத்தன் பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா யூ ஆர் நாட் பிளேயிங் த ரோல் ப்ராப்பர்லி, பர்சனல் லைஃப்லையும் அஃபிஷியல் லைஃப்லையும்.